ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய உமா மகேஸ்வர விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் இதோதோர் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனை, என்னோட மகன் மருமகளோட வாழ மாட்டான், என் மகள் என் மருமகளோட வாழ மாட்டாரு, ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க, இது எங்களுக்கு பெரிய குறையாவே இருக்குது. இதை சரி பண்ணதுக்கு நாங்களும் நிறைய முயற்சி பண்ணிட்டோம், இது சரியாகவே மாட்டேங்குது. அவங்க விவாகரத்துன்ற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க, இதை எங்களால ஏற்றுக்க முடியல, நாங்களும் நிறைய பூஜை பண்ணிட்டோம், நிறைய சாமி கும்பிட்டுட்டோம், இதுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்றக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, இல்ல என் கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் எனக்கு அவருக்கு ஒத்து போகல, அதனாலதான் அங்க பிரிஞ்சிருக்கோம், அதை சரி பண்ண அவரோட சேர்ந்து வாழவே நினைக்கக்கூடிய மனைவிகளும் சரி, என்னோட மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கிட்டா எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், அதை மாத்திக்காம பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன்மார்களுக்கும் சரி இந்த விரதம் தான். இந்த விரதம் உமா மகேஸ்வர விரதம். அப்படி நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வரப்பிரசாதமாக வந்த விரதம் தான் இந்த உமா மகேஸ்வர விரதம். இந்த விரதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, அந்த பேரே உமா மகேஸ்வரன் அப்படிதான் இருக்கும். அந்த பேர்லயே தெரியும் தம்பதிகள் செய்தா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஒரு கேள்வி வரும், என்னுடைய பையனும் என் பொண்ணும் இந்த விரதம் இருக்க மாட்டாங்கப்பா, என்னுடைய கணவர் இந்த விரதம் இருக்க மாட்டாரு, என் மருமகள் இந்த விரதம் இருக்க மாட்டாங்கன்னா, என் பையனும் பொண்ணும் ஒண்ணு சேரணும், என் மகளும் மருமகனும் ஒண்ணு சேர்ந்தக்கூடிய பெத்தவங்க தாராளமா இந்த விரதம் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில இந்த விரதம் இருக்கணும். கார்த்திகை நமக்கு இந்த வருஷம் கார்த்திகை நமக்கு 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருது. அந்த 5 நாட்கள் இந்த விரதம் இருக்கலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டுல சிவலிங்கம் அல்லது சிவன் படம் இருந்தா சுவாமிக்கு மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையை எந்திரிச்சு குளிச்சு உங்களை அன்றாட கடமைகளை முடிச்சு பூஜை ரூம்ல விளக்கி ஏற்றிட்டு சுவாமிக்கு மலர்களால் அலங்காரம் பண்ணி என்ன மலர்கள் கிடைக்கும் அதில் அலங்காரம் பண்ணா, ரொம்ப முக்கியமா வில்வம் கிடைச்சா எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. வில்வம் சாத்திட்டு விரதத்தை ஆரம்பிங்க. விநாயகர் பூஜை முடிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. என் குலதெய்வமே, என்னுடைய மகனும் மருமகளும் ஒண்ணு சேர்வதற்காக இந்த விரதத்தை நான் இருக்கிறேன், இந்த விரதம் இந்த கார்த்திகை மாதம் முழுமைக்கு நல்லபடியாக எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் சிவன் கிட்ட வாங்க. சிவபெருமான் கிட்டே உங்களுடைய பிரார்த்தனை நீங்க வச்சுக்கோங்க. இந்த விரதத்துடைய பிரார்த்தனை தம்பதிகள் ஒற்றுமையா இருக்க வேண்டியதுதான். அதே பிரார்த்தனை சிவபெருமான் கிட்டே சொல்லி இந்த விரதத்தை ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தேவாரம் திருவாசகம் ஏதோ ஒரு பதிகம் படிக்கலாம். ஏன்னா இந்த தம்பதிகள் ஒற்றுமைக்குன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடியிருக்காரு, அந்த பதிகங்களும் நீங்க படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு 1 டம்ளர் பால் 2 பழம் வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டு பூஜையை முடிச்சிருங்க. தூபதீப ஆராதனை காமிச்சு பூஜையை முடிச்சிருங்க. உங்களால முடிஞ்சு அன்னைக்கு முழுமைக்கும் உபவாசமா இருங்க, எதுவுமே எடுத்துக்காதீங்க. இல்ல தம்பி நாங்க மருந்து மாத்திரை எடுத்துப்போம் வயசானவங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் இலை போட்டு சாப்பிட்ருங்க. காலையிலைக்கும் இரவுக்கும் உணவு எடுத்துக்க வேண்டாம். மதியம் ஒரு நேரம் மட்டும் இலை போட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடுங்க. முடிஞ்சா சாயங்காலம் பக்கத்துல கூடிய சிவன் கோயிலுக்கு போய் உங்க மகன் பேர்லயோ உங்க மகள் பேர்லயோ யாருக்காக நீங்க விரதம் இருக்கீங்களோ அவங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப சாயங்காலம் பூஜை முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பதிகங்கள் பாடிட்டு பூஜையை நிவர்த்தி பண்ணிடுங்க. இந்த விரதத்தை கார்த்திகையில் அந்த 5 வாரங்கள் இருந்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இது உமா மகேஸ்வரர் தான் மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் சமூகத்துல, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே விவாகரத்து அப்படின்ற கட்டத்துக்குள்ள போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய முரண்பாடான தம்பதிகள் ஒற்றுமையா வாழ்றதுக்கான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம். இந்த விரதம் இருந்து எல்லாரும் நம்ம வாழ்க்கையில நல்ல ஆத்மாத்மான தம்பதிகளாக வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நிறைய சிறப்புகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மீனாட்சி அம்மாவை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன்.